ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்கள் ராஜ் ஸ்கல்பிங். இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். செம்மையா ஒர்க் ஆகும். ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். இது எவ்வளவு பைசா கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, என்னுடைய அனுபவத்தினால், என்னுடைய ப்ராக்டிக்ஸ்னால் உருவாக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஒரு இண்டிகேட்டர் பேஸ் ஸ்ட்ராட்டஜி செம்ம அல்டிமேட்டா ஒர்க் ஆகும். ஓகே, 80% 20% யுவர் ரிஸ்க். ஓகே, 80% யுவர் ரிவார்ட்ஸ். பயங்கரமா ஒர்க் ஆகும். நல்லா கவனிச்சீங்கன்னா சூப்பரா புரியும். ஓகே, ட்ரேடர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்காக நிறைய பேர் எதிர்பார்த்த இந்த கண்டென்ட்ஸ் இன்னைக்கு வந்தாச்சு. இல்லை சார், நான் வைப்பல்ஸோடைய கிளாஸஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வைப்பல்ஸ்ல ஒன்லி ஸ்ட்ராட்டஜி மட்டும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். வைப்பல்ஸோடைய ஃபுல் கிளாஸஸ் நான் எடுக்கிறதுக்கான எனக்கு டைம்ஸ் கிடையாது. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது நீங்க பெரிய அளவிலான ஒரு புக்ஸை படிக்கிறத விட அதில் இருக்கக்கூடிய இன்ஸை நீங்க படிச்சாவே உங்களுக்கு கரெக்டான மேட்டர் உங்களுக்கு புரியும். அதனால ஸ்ட்ராட்டஜி மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறேன். வைப்பல்ஸோடைய ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, முன்னாடி இருந்த கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது கிளாஸஸ் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன். 26 இந்த சாட்டர்டே இல்லாம நெக்ஸ்ட் சாட்டர்டே இதுக்குள்ள நீங்க புக் பண்றவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். மிஸ் பண்றவங்க இதுக்கு மேல நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேன், கிளாஸஸ் எடுக்க மாட்டேன். நிறைய பேருடைய ரிக்வஸ்ட், நிறைய பேரோட டெக்ஸ். அதனால திரும்பவும் நான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன். உண்மையான ட்ரேடர்ஸ் மட்டும் வாங்க. ரியல் ட்ரேடர்ஸ் நான் கத்துக்கணும் சார், ஸ்ட்ராட்டஜிக்காக எனக்கு ரொம்ப உங்களோட ஸ்ட்ராட்டஜி அல்டிமேட்டா இருக்கு, நிறைய பேருடைய அன்பான வேண்டுகோளுக்காக இது நான் கிளாஸஸ் அறிவிக்கிறேன். 26 நெக்ஸ்ட் சாட்டர்டே, இந்த சாட்டர்டே இல்ல, கமிங் சாட்டர்டே இல்லாம நெக்ஸ்ட் சாட்டர்டே. ஓகே, 26 ஏப்ரல். ஓகே, உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஈவினிங் 8 o'clock to 9 o'clock. 1 hour ஸ்ட்ராட்டஜி. சாட்டர்டே ஒரு சண்டே 2 days கிளாஸஸ் இருக்கும். ஓகே, இதுக்கான ரொம்ப டைம் ஷெட்யூல் நான் பிரேக் பண்ணிட்டு நான் இதை உங்களுக்காக ஒதுக்கியிருக்கேன். ஓகே, உண்மையான நிறைய ட்ரேடர்ஸ் ரிக்வஸ்ட்காக ஸ்ட்ராட்டஜிஸ் பேசிக் கிளாஸ். நிறைய பேருக்கு பேசிக் நாலேஜே இல்ல ட்ரேடிங்கை பத்தி. ஓகே, அதுக்காக நிறைய பேர் ரிக்வஸ்ட்காக பேசிக் கிளாஸ் ஒன்லி, அதுல ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். எதுல நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். பேசிக் கிளாஸ் எனக்கு வேணும் அப்படின்னு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஓகே, நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. பேசிக் கிளாஸ் வேணும் அப்படின்றவங்க மட்டும். அப்படி இல்லை சார், எனக்கு ஸ்ட்ராட்டஜி மட்டும் வேணும் அப்படின்றாங்க, நீங்க வைப்பல்ஸ்னுடைய ஸ்ட்ராட்டஜி கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணலாம். சாட்டர்டே ஒரு சண்டே. அதே மாதிரி எவ்ரி சாட்டர்டே ஒரு சண்டேவும் ஆஃப்டர்நூன் 3 o'clock. ஓகே, ஆஃப்டர்நூன் 3 o'clockல 3 o'clock to 4 o'clock உங்களுக்கு ஷெட்யூல் டைமிங். நீங்க அதுல பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, 3 o'clock to 4 o'clock வரையும் நீங்க 1 hour கிளாஸஸ் அட்டன் பண்ணி நீங்க பேசிக்கான அந்த 2 நாளுக்கான பேசிக்கான விஷயங்கள், மார்க்கெட் என்றால் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மொத்தமே நான் இன் கொடுத்துருவேன். அதுல ஸ்ட்ராட்டஜியும் நான் இன்க்ளூட் பண்ணிடுவேன். ஓகே, பேசிக்கா டெய்லியுமான டீசென்டான கிரீனா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகே காய்ஸ், உங்களுக்கு எது விருப்பப்பட்டாலும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணலாம். மீன் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது. ஓகே காய்ஸ், பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ராஜ் ஸ்கல்பிங் ட்ரேடர், இது உங்களுடைய ட்ரேட் வித் ராஜ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பயங்கரமா ஒர்க் ஆகும். இப்போ நான் போஸ்ட் பண்ணிக்கிற ஸ்ட்ராட்டஜி இதை விட அக்யூரஸான நான் யூஸ் பண்றக்கூடிய பர்சனல் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க டெக்ஸ்ட் பண்ணி என்னுடைய கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பை. தேங்க்யூ. இப்போ இண்டிகேட்டர் செக்ஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா, மேல இருக்க இண்டிகேட்டர் செக்ஷன் போயிட்டீங்கன்னா சர்ச்சிங்ல பாருங்க. இது தன் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் இருக்கா சார்? நிறைய பேருக்கு கேண்டல்ஸ்டிக்கை பத்தி தெரியல. நிறைய கிளாஸ் போயிட்டு அட்டன் பண்றேன் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, பைசா வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு தன்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டிஃபால்ட்டாவே தன் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இங்க ஸ்டார் போட்டுங்க. ஸ்டார் போட்டு இது அப்ளை பண்ணிக்க. இப்ப பாருங்க என்னென்ன கேண்டல்ஸ் உருவாயிருக்குன்றது உங்களுக்கு டோட்டலா அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ரெண்டாவது இண்டிகேட்டர் மூவிங் ஆவரேஜ். இங்க பாருங்க, இதை நான் ஸ்டார் போட்டுக்கிறேன். இது மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ் மேல ஒரு கிளிக் கொடுக்குறேன், ஒரு லைன் வந்துடுது. திரும்பவும் ரெண்டாவது டைமும் 2 மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணும். 2 டைம்ஸ் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் திரும்ப நம்ம இன்ட்டு பண்ணிடுறோம், எக்ஸிட் பண்ணிடுறோம். இப்போ கர்சரை பாருங்க, மூவிங் ஆவரேஜ் 9, மூவிங் ஆவரேஜ் 9 இருக்கு. இப்போ செட்டிங்ஸ்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் மூவிங் ஆவரேஜ் 9ஆவே இருக்கட்டும். ரெண்டாவது மூவிங் ஆவரேஜை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சேஞ்சிங், நான் செட்டிங்ஸ்குள்ள போனேன். இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், ரெண்டாம் மூவிங் ஆவரேஜ்ல செட்டிங்ஸ்குள்ள போயிருக்கேன். இன்புட்குள்ள போனோடனே 9 லென்த் இருக்கு இல்லையா, இந்த லைன் லென்த் நான் என்ன பண்றேன், 20 மாத்த போறேன். ரைட், 20 மாத்த போறேன். ஓகே, SMA சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் இருக்கணும், வேற எதுவும் தேவையில்லை. ஓகே, நீங்க இந்த ஸ்டைல்ல வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது சப்போஸ் நான் ஒயிட்டா போட்டுக்கிறேன், இல்ல கிரீனா போட்டுக்கலாம். ஓகே, கிரீன். ஓகே, கிரீன். ஓகே கொடுத்துக்கிறோம். அவ்வளவுதான், வேற எந்த செட்டிங்ஸுமே கிடையாது. இந்த கேண்டஸ்டிக் பேட்டர்ன் இதை மேல இருக்கிறது நான் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிட்டேன். ஓகே,
இந்த 2 இண்டிகேட்டர்ஸும் நான் செட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ட்ரேடிங் வியூ சார்ட்ல நீங்க தன்னுடைய ட்ரேடிங் வியூ சார்ட், இது ட்ரேடிங் வியூ சார்ட் தன்னுடையது, சரிங்களா? அது டிஃபால்ட்டா அவங்களே குடுத்துடுறாங்க. அதுல 2 மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மூவிங் ஆவரேஜ்ல ஒண்ணுல 9 மூவிங் ஆவரேஜ், அது டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். எந்த செட்டிங்ஸும் மாத்த வேண்டாம். 2வது மூவிங் ஆவரேஜ்ல 20 மூவிங் ஆவரேஜா மாத்திக்கோங்க. ரைட்? இப்போ கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் சார். எப்பெல்லாம் ஓகே ப்ளூ என்பது 9 மூவிங் ஆவரேஜ், 20 என்பது கிரீன் மூவிங் ஆவரேஜ். ஓகே, எப்பெல்லாம் கிரீன் மூவிங் ஆவரேஜ் ப்ளூ லைனை கிராஸ் ஓவர் பண்ணுதுடா, புரியுதுங்களா? கிராஸ் ஓவர் பண்ணதுன்னா அதுக்கு கீழே இருக்கிறது தான் நம்மளுக்கு எஸ்எல். ஓகே, அதுல இருக்கிறதா எஸ்எல். அதுக்கப்புறம் அதோட ப்ரீவியஸோட ஹை பொறுத்தவரையும் இதுதான். இது உங்களுடைய டார்கெட், இது உங்களுடைய டார்கெட் லெவல். ரைட்டா? புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. கிரீன் கலருடைய மூவிங் ஆவரேஜ் ப்ளூ லைனுக்கு மேல க்ளோசிங் பண்ணி ஒரு கிரீன் கலர் கேண்டல் க்ளோசிங் இருந்துச்சுன்னா அது நெக்ஸ்ட் டார்கெட் கண்டிப்பா கொடுக்கும். சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் சார். அது இதுன்னு எந்த விஷயத்தையும் தேட வேண்டாம். எல்லா இடத்துலயும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். இங்க பாருங்க, 9 to 20 மூவிங் ஆவரேஜ் ஒரு கிரீன் கலர் கேண்டல் க்ளோசிங். இங்க பாருங்க, செம்மையான ப்ரீவியஸ் டே உடைய ஹைய பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் நல்ல புல்லிஷா க்ளோஸ். எக்ஸாம்பிள் போதுமா? எங்க எடுத்தாலும் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்க பாருங்க எக்ஸாம்பிள் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல புல்லிஷ் கேண்டல் க்ளோசிங். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் வரையும் பக்கா ஒர்க் ஆயிருக்கா? எந்த இடத்துல ஒர்க் ஆகல எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, இங்க பாருங்க, நம்ம இந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண வேண்டியது மார்னிங் 9:15 to 11 o'clock உள்ள டைமிங்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். ரைட்? இங்க பாருங்க, 9 மூவிங் ஆவரேஜுக்கு மேல 20 மார்க்கெட் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ரைட்? இங்க பாருங்க, கிராஸ் ஓவர் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி நாளும் கிராஸ் ஓவர் ஆயிருக்கும், அதனால தான் கேப் அப் மூவ்மெண்ட்டும் உருவாயிருக்கு. இங்க பாருங்க, இங்க கிராஸ் ஓவர் ஆயிருக்கா? கிரீன் மேல அப்ல க்ளோசிங் வச்சிருக்கா? மறுநாள் எவ்வளவு நாள்? அங்க பாருங்க, அடுத்த நாள் எவ்வளவு பெரிய கேப் அப் மூவ்மெண்ட்டும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்க ஒரு கிராஸ் ஓவர் ஆயிருக்கா? மார்க்கெட் ப்ரீவியஸ் ஐஎம் பிரேக் பண்ணியிருக்கா? சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. அது எங்க கிராஸ் ஓவர் பண்ணிருக்கா அதுக்கு கீழே உங்களுக்கு எஸ்எல் பக்கா ஒர்க் ஆகும். விவசே, என்னுடைய அன்பான ஆடியன்ஸ்க்காக இந்த பவர்ஃபுல் இண்டிகேட்டரை இன்னைக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு, இன்னைக்கு ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே, எல்லாம் நல்லதே நடக்கும், மனதில் எல்லாமே நினைத்ததெல்லாம் நல்லதே நடக்கும். அதனால என் மனசுல இருக்கக்கூடிய என்னுடைய உண்மையான ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் விதவிதமான உங்களுக்கு என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இங்க ஒன் டைம் கிராஸ் ஓவர், இங்க ஒன் டைம் கிராஸ் ஓவர், மார்க்கெட் எங்க போயிருக்கு பாருங்க, 500 புள்ளிகள் மேல. ஓகே, இது ரேர் மூமெண்டம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம பிடிக்க போறது 20 to 30 பாயிண்ட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய டார்கெட்ஸை அழகா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு என்ஜாய் பண்ண போறோம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செம்மையான அல்டிமேட்டான ஸ்ட்ராட்டஜி, மிஸ் பண்ண வேண்டாம். இது ஒன்லி நிப்டி 50ல மட்டும் அப்ளை பண்ணுங்க, வேற எதுவும் வேண்டாம். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா இருக்கணும். இண்டிகேட்டர் 2 யூஸ் பண்ணணும். மூவிங் ஆவரேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஒன்னு 9 மூவிங் ஆவரேஜ், ஒன்னு 20 மூவிங் ஆவரேஜ். 9 மூவிங் ஆவரேஜ், 20 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் பண்ணணும். கிராஸ் ஓவர் பண்ணிச்சுன்னா அதுக்கு கீழே எஸ்எல் மார்க்கெட் உங்களுக்கு சூப்பர் பாயிண்ட்ஸ் கொடுக்கும். ஓகே காய்ஸ், பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க. இது உங்கள் ராஜ் ஸ்கல்பிங் ட்ரேடர், இது நியூ சேனல் ட்ரேட் வித் ராஜ். ஓகே, தேங்க்யூ, பபாய். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம்.